நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். செகண்ட் ரவுண்ட் விளையாட போகிறோம். செகண்ட் ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிரிக்கவே கூடாது தான். சிரிச்சா போச்சு. சூப்பர் காமெடி பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்காக இருக்கும். நீங்கள் அந்த காமெடி பர்ஃபார்மரை மட்டும்தான் பார்க்கணும், வேற எங்கேயும் பார்க்கக்கூடாது. சிரிக்கிறது எப்படின்னா லிப்ஸ் ஓப்பன் பண்ணக்கூடாது, ரைட்? ஸ்மைல் பண்ணாலே முடிஞ்சிருச்சு. ஓ, உங்களை பார்த்தா கூட தான் எங்களுக்கு சிரிப்பாக வருதா? நான் இப்படி ஷோ பண்ணலீங்களா? சிரிக்கிறதுனா சரிங்க. எனக்கு கூட தான் அந்த பாயிண்ட்டை பார்த்தா பொறாமையாக கப்புன்னு பிடிங்கிடுவேன் நான் சிரிச்சுன்னா. பார்த்தலாமா அதை? நீங்கள் என்னைய பார்த்து சிரிக்கிறீங்களா இல்லை அவரை பார்த்து சிரிக்கிறீங்களா இல்லை சிரிக்காமல் இருக்கீங்களான்றதை இந்த ரவுண்டில் பார்த்துடலாம். இவங்களை சிரிக்க வைக்க போகிற அந்த காமெடி பர்ஃபார்மர் யார் அப்படிங்கிறத இதை நம்ம லிஃப்ட்குள்ளே பார்க்கலாம். இவங்களை சிரிக்க வைக்க போறவர் நம்மளுடைய வடிவேல் பாலாஜி. வெல்கம் டு தி ஷோ வடிவேல் பாலாஜி. ஓகே, நீங்க 3 பேரும் சிரிக்காம இருக்க ரெடியா இருக்கீங்களா? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ஹலோ ஹலோ ஹலோ, என்னையா பண்ற? பேண்ட் எல்லாம் கொஞ்சம் லூஸ் பண்ணி. பேர் என்ன? சங்கி மங்கி. சரி மங்கி, நீ வந்துட்ட. சங்கி எங்க? கொஞ்சம் ஓவரா தான் போறேன். என்ன பண்றது? கையில என்ன இருக்குன்னு பாத்துருக்கல? ஆமா, கோலாட்டம். ஏய் இங்க யாரு? இன்சாக்கியா? அதானே சிச்சா. சிங்சாக்கா? சிங்சாக்கா? சரி விடியா 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 நோடி நோடி கேக்குறதே உனக்கு வேலையா போச்சு. ஓகே ஓகே. ஆமா, நீ யாரு? என்ன விஷயமா வந்திருக்க? மாஸ்டர்யா மாஸ்டர். நாங்க டீ மாஸ்டர் புரோட்டா மாஸ்டர்லாம் கேட்கலையே. எங்களுக்கு எதுக்கு டோ, மாஸ்டர்? உனக்கு வேற மாஸ்டரே தெரியாதா? எங்க கராத்தா மாஸ்டர்யா, கராத்தா மாஸ்டர் அண்ட் குங்ஃபு. குங்ஃபுவா? ஓ, நீங்க தானா அது? ஓகே. குங்ஃபு மாஸ்டர் வராருன்னு ரொம்ப நேரம். ஓகே ஓகே ஓகே, கூல் டவுன் கூல் டவுன் கூல் டவுன். ஒரு நிமிஷம், அவங்க கிட்ட ஒரு 2 கேள்வி கேட்கலாமா? கேலியா? ஆமா, ஒரு ஆம்பளை புள்ள நானே எவ்வளவு அழகா கொண்டை போட்டு வந்திருக்கேன். ஒரு பொம்பளை பிள்ளைக்கு தானே ஒரு அடக்குறக்கமா ஒரு ஜோட்டி போடுவானா? என்ன இப்படி பப்பரப்பான்னு வந்து உட்காந்துருக்கீங்க? 2 ஓகே. ஹலோ, என்னையே குறுகுறுன்னு பாக்குறீங்களே, என்ன விஷயம்? என்கிட்ட எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? என் கொண்டைய இல்ல என்னோட பாடிய? யாரோ 3 பொடி பசங்க வந்தீங்க அப்படி இப்படி நாங்களாமே. உன்னை ஏதாச்சும் டிஸ்டர்ப் பண்ணாங்களா? சொல்லியாச்செல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஏன் இப்படி அவன மாதிரி என்ன டார்ச்சர் பண்ற? நீ எவ்வளவு பார்த்தாலும் சரி, என் வாழ்க்கையை பூரா இந்த கும்புக்கே அர்ப்பணிச்சு. அதனால நீ நினைக்கிறது நடக்காது, புரியுதா? எங்க கூட இருக்கீங்க, ஒரு வார்த்தை சொல்லலாம்ல? நீங்க எவ்வளவு பேசினாலும் அவளுக்கு தமிழ் புரியாது. இத முன்னாடியே சொல்லியிருந்தா நான் பாட்டு போயிருப்பேன்ல. ஒரு காது கேட்காத கூட பேசிட்டு இருந்த மாதிரி இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். தெலுங்குல பேசுங்க. தெலுங்குல பேசுங்க. தெலுங்கு இத முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதானே? எப்படி இருக்கலோ? బాగున్నారా? నువ్వు ఏమి కావాలా చెప్పు, నేను తీసుకుంటా. ஏதாச்சும் ஒன்று பேசுங்க. ஓகே பேசுங்க, பயப்பட பேசுங்க. ஆல் லாங்குவேஜ் ஐ நோ. யூ லைக் கும்பு. இது கூட புரியுதா புரியலையான்னு தெரியல. நீ ஒரு குத்து மதிப்பா தலையை ஆட்டுற. இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஹலோ, இங்கிலீஷ்ல சொல்லு, பேசுங்க கொஞ்ச நேரம். அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும். ஏன் கொத்து விடுற? எனக்கு தெரியாது. முதல்ல அவங்க பேர் என்னன்னு கேட்டியா? வாட் இஸ் யுவர் நேம்? லியஸ்ட். லியஸ்ட். நாவா? ஏன் நல்லா தான் சொல், சாப்பிடலையா? வாட் இஸ் யுவர் அடுத்தது என்ன சொல்லுங்க? உங்க ஊர்? வாட் யுவர் கண்ட்ரி? நீங்க பேசுற தமிழ் எனக்கு புரியுது, தமிழ்லவே பேசுங்க, கஷ்டப்படாதீங்க. இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துல தமிழ் தெரியாதுன்னு சொல்லி நான் ஏதாச்சும் பேசியிருந்தா வம்பு தானே? ஆமாப்பா, எனக்கு தெரியாதுப்பா. நம்மகிட்ட கோத்து விடுறீங்க. ஓகே சரி, சிரிக்க வைக்க முடியலையே, கஷ்டமா இல்ல? பேட் கேர்ள், நான் வர மாட்டேன். அண்ட் பேட் கேர்ள், யூ டூ கேர்ள் வெரி குட் கேர்ள். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அண்ட் போத் football my life.
தேங்க்யூ ஸோ மச் வடிவேல் பாலாஜி. எக்ஸலன்ட். இதே மாதிரி கைதட்ட இன்னொரு கைதட்டல் தரணும் லியாஸ்ட்ரிக்கு. ஏன்னா சிரிக்காமே இருந்திருக்காங்க அவங்க இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு. வாழ்த்துக்கள். இப்போ சிரிக்கலாம். சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. சிரிச்சார் உள்ள ரொம்ப சிரிப்பு வந்துட்டே இருந்தது. ஆனா என்ன வெளியே சிரிக்கல அவ்வளவுதான். ஏன் பண்ணி சீல இருந்து வந்திருக்கலாம்ல? எங்க எங்க இருந்து? புரி வச்ச முதல்ல என்னவா சிரிக்க அங்க இருந்து வந்திருக்கலாம்ல. அங்க இருந்து வந்திருக்கேன். நானா முறவாசலா செய்யறேன். அங்க இருந்து வந்திருக்கலாமா? நானா பாட்டுன்னு வந்தா நீங்களா பொசுக்குன்னு சிரிச்சுட்டா அதுக்கு நான் என்ன பண்றது? அட போப்பா 300 பாயிண்ட் உன்னால கம்மி ஆகுது எனக்கு. விடுங்க, லைஃப்ல இதெல்லாம் சகஜம். கூல் டவுன் கூல் டவுன் கூல் டவுன். எப்படி கண்ட்ரோல் பண்ணீங்க சிரிப்பு ஆக்சுவலா? ஆக்சுவலி வந்து எனக்கு சிரிப்பு வந்துட்டே இருந்தது. அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். என்னமோ சொல்ல வராங்க நினைச்சா அதை தான் எப்படி கண்ட்ரோல் பண்ணீங்கன்னு கேட்குறேன். ஏதாவது நினைச்சுக்கிட்டீங்களா? அவர் பேசுனது கேட்கவே இல்லையா? படத்துல அவங்க காமெடி பண்ணிருப்பாங்க. வடிவேல் காமெடி லைட்டா அவனு பண்ணிடுவாங்க. அப்படியா? ஆமா. எங்க ஒரு வாட்டி பண்ணி காமிங்க. வடிவேல் சார் மாதிரி. தப்பு இல்லை, செய்யலாம். சரி சரி. எப்படி அடுத்த தடவை அடுத்த எபிசோடுக்கு சிரிக்க வைக்கிறதுக்கு அவங்கள வந்து பண்ண சொல்லுங்க. டோட்டலாவே சிரிச்சுவாங்கல்ல. அப்படியா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இல்லைங்க ரொம்ப கஷ்டம். சரி, ரொம்ப நல்லா பண்ணீங்க. ஆக்சுவலி எனக்கு வந்துட்டே இருந்த சிரிப்பு வந்துட்டே இருந்தா. ஆனா சிரிக்க கூடாது ஒரு இதனால நான் சிரிக்கல அவ்வளவுதான். ரொம்பவே நல்லா இருந்தது உங்க பெர்ஃபார்மன்ஸ். உங்க கொண்டை பார்த்த உடனே சிரிப்பா வந்துருச்சு. தேங்க்யூ ஸோ மச் வடிவேல் பாலாஜி. சிரிச்சா போச்சு ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. இதில் இப்போ ஸ்கோர்ஸ் பார்க்க போகிறோம். இதில் வந்து 2 பேர் தான் சிரிச்சாங்க. அதில் ஃபஸ்ட்டு சிரிச்சது ஃபஸ்ட்டு பஸரை ப்ரெஸ் பண்ணதுனால ஃபஸ்ட்டு சிரிச்சிட்டிங்களோ நீங்கள் சரண்யா? ஆமா ஆமாம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு சிரிச்சதுனால உங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ் கம்மி பண்ணுறோம். ஏற்கனவே 700ல் இருந்தீங்க. இன்னொரு 200 கம்மி பண்ணி வித் 500 பாயிண்ட்ஸ். செகண்டாக சிரித்தது வந்து மகா. அவங்க தான் கடைசியாக சிரித்தாங்க. ஆக்சுவலாக நான் 2 பேர் தான் சிரிச்சிருந்தாங்க. நீங்கள் லாஸ்ட் ரவுண்டோட எண்டில் வந்து 800 பாயிண்ட்ஸில் இருந்தீங்க. இப்போ உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் மட்டும் கம்மி பண்ணிக்கிறோம். வித் 700 பாயிண்ட்ஸ். கடைசி வரைக்கும் வடிவேல் பாலாஜியோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து சிரிக்காமல் அப்படியே அவரை முறைச்சிக்கிட்டே இருந்து பாயிண்ட்ஸ் அப்படியே தக்க வச்சுருக்காங்க. இப்போ இந்த ரவுண்டில் பாயிண்ட்ஸே விட்டு கொடுக்காம ஃபர்ஸ்ட் ரவுண்டோட எண்டில் இருந்து அதே 700 பாயிண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? வாழ்த்துக்கள்.